இது கட்டில். இவ்வளவு பெருசா? இங்க அவ படுத்திருந்தா, இங்க நான் படுத்திருந்தேன். என்ன திரும்பி படுன்னு சொல்லிட்டாப்பா. அப்படியா சொன்னா? ஆமாமா, அவ கூட நான் எப்படி வாழறது? இனிமே அவளுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நான் வாழா வெட்டியாவே இருந்துட்டு போறேன். நான் வரேன். ஏமா, ராத்திரி என்ன நடந்துச்சு? ஏன் கணேஷ் அப்படி கத்தனா? அது ஒண்ணும் இல்ல. நேற்று ராத்திரி பக்கத்துல படுத்திருந்தாரு. திடீர்னு மூக்குப்படி போட ஆரம்பிச்சிட்டாரா. எனக்கு அந்த நெடி ஒத்துக்கல. கொஞ்சம் திரும்பி படுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் கோச்சிட்டு வெளியே படுத்துட்டாரு. ராஜி, சின்ன வயசுல இருந்தே அவன் குணம் அப்படிதான். நீ தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி உன் வழிக்கு கொண்டு வரணும். கனவு, என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே. உனக்கு கனவு ஒரு கேடா? யோ, எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வச்ச? ஏண்டா, அதென்ன உனக்கு ராத்திரி 12 மணி ஆனா பைத்தியம் முடிச்சிருமா? அடே, அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஹைஸ்கூல் பையன் மாதிரி ஏன்டா வந்து அழுதுகிட்டு இருக்கிற? விஷயத்தை சொல்லேன்டா. யோ, கம்முனரியா. ஏமா ராஜி, என்ன நடந்தது? மாமா, அன்னைக்கு பொடி போடுறதுக்கு தகராறாச்சுல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிடக்கூடாதுன்னு நான் போய் கீழே படுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் கோச்சிக்கிட்டாரு. ஏண்டா முரட்டு மூதேவி, இதுல என்னடா தப்பு? உன்ன அவரு திட்டாதீங்க மாமா. அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல. அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா அவருக்கு கட்டி வைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படி இல்ல சொல்லாதம்மா. என்னங்க பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே, அவனை கூப்பிட்டு கண்டீங்க. அறிவட்டவன வாடகைங்க. என்னையா? என்னையாவா? பல்ல உடைச்சிருவ. வாடகைங்க மரியாதையா? அயோக்கிய ராஸ்கல். பாடுறாங்க, யாரு பெத்த பொண்ணோ எப்படி அழுகுன்னு பாடுறா. யாரு பத்த பொண்ணாவா? அப்ப கல்யாணத்துல தார வாத்து கொடுத்தது அவன் அப்பா இல்லையா? பேசாதடா. குடும்பம்னா நாளும் தான் இருக்கும். நீதான் அனுசரிச்சு போகணும். அவன் குழந்தை மாதிரி. பொம்பளை மனசு வச்சா பொங்குற பானையில கூட புதையல் எடுக்கலாமா? அவனை மனுஷனாக்க வேண்டியது உன் கடமை. இப்பதானே புதுசா கல்யாணம் நடந்திருக்கு. சந்தோஷமா கட்டில படுக்காம இப்படி கட்டாந்தரையில வந்து படுத்திருக்கீங்க. எனக்கு என்ன வேண்டுதலா? விதி. வெளில வந்து படுத்திருக்கேன். அண்ணி கூட ஏதாவது தகராறா? ஒன்னா ரெண்டா? ஒரு நாள் தள்ளி படுங்கறா, ஒரு நாள் தரையில படுங்கறா. அவளை சொல்லி குத்தம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் தான். அழுக்கா இருந்தா தோச்சிடுறதா? பல வருஷமா அப்படியே வச்சு இந்த சட்டைய ஒரே நாள்ல தோச்சு வெளுத்துட்டியடி. கேவலம், இந்த அழுக்கு சட்டை துவைச்சதுக்கு என்ன பெருசா அழுத்துக்கிறீங்களா? இந்த சட்டை உனக்கு கேவலமா போச்சா? என்னோட கொள்கை லட்சியம் எல்லாமே இந்த சட்டையில தான் இருந்தது. அத்தனையும் 10 பைசா சவுக்காரத்தை போட்டு கரைச்சிட்டியடி பாவி. காமராஜர்னா முழங்கை வரைக்கும் சட்டை, நேருஜினா நெஞ்சுல ரோஜா. அதே மாதிரி எனக்கு அடையாளமா இந்த ஒரே அழுக்கு சட்டையை வச்சிருந்தேன். அதை தம் துண்டு சவுக்காரத்தை வாங்கி கரைச்சிட்டியடி பாவி. எந்த புருஷ சட்டையாவது பொண்டாட்டி துவைக்கலாமா? ஏங்க, இந்த மாதிரி அநியாயம் உங்க யார் வீட்லயும் நடக்குமா? சொல்லு. மன்னிச்சிடுங்க, நீங்க இந்த சட்டம் மேல இவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு தெரியாதுங்க. உனக்கு தெரியாது? உனக்கு நிஜமாவே ஒண்ணும் தெரியாது இல்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கடி. இந்த சட்டையை பழைய அழுக்காக்கி கொண்டு வரல, என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. புடி போ. சோப்பு நாத்தி. என்னங்க, இத வந்துட்டேன். அதை அப்படியே விட்டுவா. அப்படியே விட்டா பக்கெட் உள்ள போயிடாதா? வள்ளுவர் கூப்பிடும் போது வாசுகி அப்படியே தானே விட்டு வந்தாங்க. பக்கெட் நிக்கல. ஆனா நீ விட்டா பக்கெட் உள்ள போயிடும். ஏன்னா உனக்கு பதிபக்தியே கிடையாது. சரி, பதிபக்தி வானா பாதி பக்தியாவது இருக்கலாம்ல. என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்னோட சீப்பு 1 மணி நேரமா காணும். தேடுறேன், எங்க ஒளிச்சு வச்ச? இதுக்கா இவ்வளவு கூச்சல்? உங்களுக்கு எதுக்கு சீப்பு? சும்மா கையில தடவி கூடாதா? என் தலைமுடிய கேலி பண்ற அளவுக்கு ஆயிட்டியா நீ? என்னங்க, உங்க தம்பி எவ்வளவு அழகா முடி வச்சிருக்காரு. அந்த மாதிரி நீங்களும் வச்சு கூடாதா? எனக்காக? ஏண்டி நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் தம்பியை கல்யாணம் பண்ணி? ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு என் தம்பியை சொன்னேன், நாளைக்கு ரோட்ல போறவன பார்த்து அவன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க. அப்படிதாண்டி பேசுவேன். இப்போ உன்னை உங்க அப்பா வீட்டுக்கு பேக் பண்றேன். என் தலையில நிறைய முடி முளைச்சதுக்கு அப்புறம் லெட்டர் போடுறேன், வா. ஐயோ, என்னங்க என்னங்க. ராஜி, நான் உனக்கு கேக்குறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கும் உன் புருஷனுக்கும் அடிக்கடி சண்டை வருதே, ஏன்? எனக்கே தெரியல. உன் புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமா, இவருக்கு இந்த அழுக்கு சட்டை, மிருதங்க, பாரதியார் பாட்டு, இதுலதான் உயிரை. பொண்டாட்டி கூட அப்புறம் தான். அவ்வளவுதானே? ஒரு நல்ல ஐடியா. நடக்குமா? ட்ரை பண்ணி பாரு, நிச்சயமா நீங்க 2 பேரும் ஒண்ணா ஆயிடுவீங்க. அடி நீராட அந்த குயில், அந்த குயில் மனசு
பாட்டை நிறுத்தி விட்ட. உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்து நீ ஏமாற்றாதே ராஜி. பாடு ராஜி, பாடு. எனக்கு அது வரைக்கும் தாங்க பாட தெரியும். எப்போ எனக்கு பிடிச்ச பாரதியார் பாட்டை நீ பாடினியோ, இனிமே நீ வேற நான் வேற இல்ல. நமக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு போச்சு. இனிமே நீ நானும்